அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, காலபுருஷனுடைய 1வது ராசி. எதுலையுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் எல்லாமே மேசராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும். தன்மானத்தோடு இருக்கக்கூடியவங்க. ஒரு தைரிய குணம், தன்மானம், நீதி, நேர்மை இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க அப்படின்னா நம்ம மேசராசிக்காரங்க தான். என்ன எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, வேற எதுவும் இல்லை. ஏன்னா இங்கே செவ்வாய் பகவானை அதிபதியாக வச்சிருக்க அப்போ எதுலேயுமே நம்ம தான் ஃபஸ்ட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் எதுக்காகவோ பொய் சொல்ல மாட்டீங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க, எதுலேயுமே நேர்வழியில் மட்டும்தான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பழகுனா உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே ராசி. எதுலேயும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடவும் இருப்பீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. தலைப்பு பார்த்துருப்பீங்க, கர்மா விலகும் நேரம். இந்த ஒரு பொருளை மேசராசி யாருக்கும் இரவலாக கொடுக்கக்கூடாது. அது என்ன அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திய உடைகள்ங்க. அது எதனால, ஏன் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒரு தனித்துவமான குணங்கள் இருக்குது. அந்த குணம் தான் அவங்களினுடைய பலம், பலவீனம். அந்த நல்ல குணங்களால் நிறைய உறவுகளும், பலவீனத்தால் நிறைய உறவுகளும் முதுகில் குத்துறதும் ஒவ்வொரு பாவக ரீதியாக நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. மேஷம் அப்படின்னாலே ஒரு தெனாவெட்டு, ஒரு திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, மேசராசிக்காரரை ஒருத்தர் பகைச்சிக்கிட்டா வாழ்க்கையில் திரும்ப அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் விடவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த குணம் சில பேருக்கு பிடிக்கும். அந்த மேஷத்தோட திமிரும், தெனாவெட்டும், தைரியமும், நம்பிக்கையும், ஆளுமை திறனும் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். எப்படின்னு சொல்லட்டுமா? மேஷம்னா செவ்வாய், மேசத்தில் தான் சூரியன் உச்சம் பெறாரு. ஒரு காவல் அதிகாரியை பார்த்துட்டு ரொம்ப சோர்ந்த நிலையில் பரிதாபமாக பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? ஒரு சினிமாவில் கூட ஒரு அதிகாரியாக வரும்போது, ஒரு ஐபிஎஸ்ஸாக வரும்போது அந்த கம்பீர நடையோட, முறுக்கு மீசையோட, அப்படி தொப்பி வச்சுட்டு ஸ்டைலாக நடந்து வந்தால் சல்யூட் அடிக்கிறாங்க இல்லையா. அதுதான் மேசம். ஏன்னா இங்கே செவ்வாய் அங்கே தைரியமாக போல்டாக இருந்தால் மட்டும்தான் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். ஆளுமை செலுத்தினா இவர் என்னப்பா அரசியல்வாதி கிட்ட போய் சொல்கிறோம், அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு ஃபோனில் எடுத்து அப்படி பேசி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சிட்றாரு, நம்மளுப்பா செஞ்சு வச்சிருவாரு அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் மேஷத்துக்கு இன்னொரு குணம் இருக்குது. இவ்வளவு ஆளுமை செலுத்தினாலுமே நியாயம், தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் கூப்பிட்டு அரவணைக்கிற குணமும் இருக்குது. அப்போ இதெல்லாம் பிடித்த நபர்கள் இவங்களை சுற்றி இருப்பாங்க. இவங்களை நம்புனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா, அவங்களினுடைய குடும்ப விருத்திக்காக நன்மைகளை செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அப்படி மேச ராசிக்கு ராசியாதிபதியாக சொல்லக்கூடிய செவ்வாய் என்ன உறவு முறைகள் ஞானிகள் சொல்கிறாங்க அப்படின்னா, இரத்த சம்பந்தம். பொதுவாகவே மேசம் அப்படின்னாலே தன்னோட பாரம்பரியம், குலப்பெருமை, நான் இன்னாரு, எங்கள் அப்பா இன்னாரு, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா இன்னாரு, எங்கள் தாத்தா இன்னாரு, என் குடும்பம் இப்படிப்பட்ட பாரம்பரியம் கொண்டது, என் குடும்ப கௌரவத்தை நான் காப்பாற்றணும், அதுக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்கிற வைராக்கியம் அவங்கக்கிட்ட இருக்கும். பாரம்பரியமாக குறிப்பிட்ட குலதெய்வத்தை கூட எக்காரணத்தை கொண்டும் மறக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்னோட பாரம்பரிய கலாச்சாரத்தை கடல் கடந்து போனாலும் அங்கே போய் நிலைநிறுத்துவாங்க. இன்றைக்கும் பாருங்கள், மலேசியாவில் இந்த சஷ்டி அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய அந்த திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுது. அப்போ எந்த ஊருக்கு போனாலும் தன்னோட பாரம்பரியத்தை எடுத்துகிட்டு போகிற முதல் ராசி, முதன்மை ராசி மேசராசி. அப்போது இரத்த சம்பந்த உறவுகள் அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது சகோதர கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சகோதரன் ஒருத்தன் வந்துட்டா சும்மாவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட அண்ணன் தம்பி பங்காளி அப்படின்னு பழகிட்டா தன்னோட உயிரையும் கொடுப்பாங்க. அந்த சகோதரனுக்காக பஞ்சபாண்டவர்கள் கொண்டு காத்து நிற்பாங்க. அந்த இடத்துல ஒரு அர்ஜுனனா, ஒரு தர்மனா, ஒரு சகாதேவனா நிற்கக்கூடிய தைரியமும் துணிவும் மேசத்துக்கிட்ட தான் இருக்குது. ஒரு பிரச்சனைனா எக்காரணத்தை கொண்டு விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்போ இது பலம். அப்படி நீங்கள் சகோதரரா யாரா உங்களை அண்ணன் தம்பி ஒரு பாசம் வைக்கிறாங்களோ அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க கிட்ட இவங்க சொல்லக்கூடிய உதவி இவங்களுக்கு மேன்மையை தரும். அடுத்தது மேசம் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சூரியன். அது சூரியனாலே நம்ம என்ன சொல்கிறோம், ராஜ கிரகம், முதன்மை கிரகம்,
தகப்பனாரை சொல்லக்கூடிய கிரகம். அப்போ அப்பானா உயிரை விட்டுருவாங்க, அப்பாவுக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவாங்க, அப்பா இல்லைன்னா வாழவே பிடிக்காது. அப்பாவினுடைய எல்லா குணங்களையும் எல்லா சாயல்களையும் அவர் சட்டை எடுத்து போத்திக்குவார். இது எங்கள் அப்பா கொடுத்தது, இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் வந்து மேஷத்துக்கிட்ட இருக்கும். அப்பா வழி உறவுகளை மதிப்பாங்க. சித்தப்பாவையே அப்பான்னு கூப்பிடுவாங்க, சித்தப்பான்னு சொல்ல மாட்டாங்க, அதை கட் பண்ணிடுவாங்க. அப்பாவுக்கு அடுத்த நிலை வாங்கப்பா, பெரியப்பாவை அப்பான்னு கூப்பிடுறது, இது எல்லாமே அவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள். அவங்க கிட்ட இவங்க நல்ல முறையில் நடந்துக்கணும். அவங்களினுடைய பிளஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். அவங்கள பகைச்சிக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு பிறந்த நாளா, அவங்களுக்கு ஒரு முதுமையில் அவங்க ஏதாவது துன்பப்படுறாங்களா, அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுதா. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது மேசம், அஸ்வினி குமாரர்களினுடைய அந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து அங்கே இருக்குது. மருத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி செவ்வாய் அப்படிங்கிறது, ரத்தத்தை சம்மந்தப்படுத்தக்கூடிய ஒரு ராசி. அப்போது மருத்துவ உதவிகளை தன்னோட தகப்பனார்கிட்ட வர்க்கங்களுக்கு செய்கிறதன் மூலமாக மேசம் அப்படிங்கிறது உறவுகளால் புண்ணியமடையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 பாக்கியாதிபதினு சொல்கிறாங்க. குரு இந்த மேசராசியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் நண்பர்கள், இராணுவ நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுருப்பாங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே மேசத்தை பார்த்தா ஒரு சல்யூட் அடிப்பாங்க. நீங்கள் மேசராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு சொன்னால், காவல் நிலையத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவரை கூப்பிட்டு அவரை கம்பீரமாக பேசி சமாளிப்பாங்க. அங்கே உள்ள காவலாளியா பங்காளி அப்படின்னு பேசக்கூடிய அந்த அதிகாரியை கூட அண்ணன் தம்பி உறவு முறை கொண்டு அழைக்கக்கூடிய பண்பு மேசத்திற்கு இருக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, பயப்படாமல் ஹேண்டில் பண்ணுவாங்க, தைரியமாக பேசுவாங்க, தன்னம்பிக்கையோடு பேசுவாங்க. இவங்க வந்து ஒருத்தவங்களை நம்புகிறாங்க அப்படின்னா இவங்களையே யாருமே ஏமாற்ற மாட்டாங்க, பயப்படாமல் ஹேண்டில் பண்ணுவாங்க, தைரியமாக பேசுவாங்க. ஏன்னா சூரியன் அங்கே உச்சம் பெறதுனால அதிகாரிகளினுடைய நட்பு இவர்களிடத்துல ஈஸியாக கிடைக்குது. ஸோ இவங்க வந்து அதிகாரிகளை அன்பாக பார்த்துக்கிறதும், நல்ல நாள் அப்படி சொல்கிறேன் இல்லையா, சுப நாட்கள், திருவிழா நாட்கள், தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி நாட்களில் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பெரிய உதவிகள் செய்கிறது மூலயமா புண்ணியத்தை சேகரிச்சுக்கலாம். அடுத்து மேசம் பாருங்கள், ஒரு செக்யூரிட்டி சர்வீஸில் இருக்காங்க, இல்லை ஒரு காவலாளியாக இருக்காங்க, ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கலாம், சின்ன நிறுவனமாக இருக்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுவாங்க, அவங்களோட ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடுவாங்க. தன்னோட சுகதுக்கம் எல்லாத்தையுமே வந்து ஃபேமிலியில் நடந்த பிரச்சனை அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரர்கள் அவங்க படக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஒரு நட்பு பாராட்ட, அவங்களுடைய துக்கத்தை இவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க உதவி செய்வாங்க. இது மேஷத்தினுடைய ஒரு நட்பு. அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்கள், அந்த சூரியனை சொல்லும்போது அரசியலை சொல்லக்கூடிய கிரகமும் அரசியல் அதிகாரிகளை சொல்லக்கூடிய கிரகமும் சூரியன் அரசு வேலைகளை சொல்லக்கூடிய கிரகம். அப்போது மேசராசிக்காரர்கள் பெரும்பான்மையாக அரசியல்வாதிகள் இடத்துல பெரிய நட்பு வச்சுக்கிறாங்க. அது சாதாரணமான தலைவர்களாக இருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய தலைவர்கள்கிட்ட அந்த கட்சி தலைவரே எனக்கு தெரியும், அந்த எம்எல்ஏவை எனக்கு தெரியும், அந்த எம்பி எனக்கு தெரியும், அல்லது எங்கள் ஊராட்சி மன்ற தலைவரையாவது நான் சொன்னால் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு பவர் வந்து மேசத்துக்கிட்ட இருக்கும். அந்த அரசியல் தலைவர்கிட்ட ஒரு இணக்கமாக இருப்பாங்க மேஷத்துக்கிட்ட. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர், ஒரு பிரசிடெண்ட், ஒரு கவுன்சிலர், ஒரு வார்டு மெம்பர் மேஷம் கூப்பிட்டு சொன்னால் அங்கே வேலை நடக்கும். எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக தண்ணி வரல, கரண்ட் இல்லை, ரோடு சரியில்லை, மேசராசிக்காரர் கூப்பிட்டு சொன்னால் அது நடக்கும். ஏன்னா அந்த அரசியல் அரசாட்சி செய்பவர்கள் இடத்துல ஒரு இணக்கமான மேசராசிக்காரர்கள் இருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து நட்பாக இருப்பாங்க. இந்த மேச ராசிக்காரர்களுடைய அடுத்து இந்த மேஷத்துக்கிட்ட ஒரு ஆளுமை திறன் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, சூரியன் உச்சம் பெறதுனால அதிகாரம் ஆளுமை திறன் இருக்குது. இதனால் ரொம்ப பேர் இவங்களை வந்து விரும்புகிறாங்க, மேஷத்தை விரும்புகிறாங்க. அதுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குரு அப்படிங்கிறது என்ன ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்குறவர், ஒரு ஆசான், ஒரு வாத்தியார் அப்படின்னு சொல்கிற மதிப்பு மிகு மாண்பு மிகு ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் ஆளுமைகள் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு உடை வாங்கி கொடுப்பது, மருத்துவ உதவிகள் செய்து, இந்த மாதிரி அவங்க முகத்தில் படும்படியாக அவங்களோட வாழ்த்துக்களை பெறது மேசம் வந்து எப்போவுமே
மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசிக்காரர்களே, இந்த காணொளி உங்களுக்கு சாதாரணமாக வந்தது கிடையாது. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய அளவில் கடந்த 3-4 மாசமா உள்ளுக்குள்ள ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. வெளியில எல்லாமே அமைதியாக இருப்பது போல இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி உங்களை தினமும் தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கு. நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலுமே என்னோட வாழ்க்கை இன்னும் நிலையாகவே இல்லையே. என்னோட நேரம் எப்போ தான் ஆரம்பிக்க போகுது? எனக்கு நல்ல நேரம் எப்போ தான் வரப்போகுது? சில நேரத்தில் கோபந்தான் வருது, சில நேரங்களில் விரக்தி நிலைக்கு போயிடுறீங்க, சில நேரத்தில் எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவு, உள்ளுக்குள்ள ஒரு மாபெரும் காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது. நான் சாதிக்கணும் அப்படிங்கிற உறுதி தினமும் உங்கள் மனசில் எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அக்னி சுடருக்கான நாட்கள் தான் இனி வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய திருப்பு முனையாக உங்களுக்கு அமைய போகுது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை கேட்டு முடிக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லுவீங்க, இதுதான் என்னை மாற்ற வந்த நேரம் அப்படின்னு. ஏன் அப்படி நடக்கும்? என்னதான் மாற்றம் வரும்? அதற்கான ஒரு முக்கிய ரகசியந்தாங்க இந்த காணொளியோட கடைசியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் கண்டிப்பாக இதை முழுமையாக பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேசராசிக்கு கிரகநிலை ரொம்ப தீவிரமாக இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் உங்களுக்குள்ள செயல், துணிவு, தீப்பொறி ஆகியவற்றை அதிகரிக்கிறாரு. சனி என்ன செய்ய போகுது அப்படின்னா, பொறுமையை சோதிக்கும், அவசரப்படாம இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். குரு மெதுவாக உங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஒன்றா தந்தே தீரும். இந்த 3 சக்திகளும் சேர்ந்து உங்களோட வாழ்க்கையை முதிர்ச்சி பெற வேண்டிய நிலைக்கு தள்ளுதுங்க. அதனால இப்போ வரக்கூடிய நாட்கள்லேருந்து நீங்கள் அமைதியாகவே இருக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் தாமதமாகும், சிலர் உங்களோட பொறுமைகளை ரொம்ப சோதிப்பாங்க, சில சூழ்நிலைகள் உங்களை யோசிக்க வைக்கும். ஆனால் இது எல்லாமே தடை இல்லை, இது உங்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். உங்களை சோதிப்பதற்காக அல்லங்க, உங்களை தயார் செய்ய போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேசராசிக்காரர்களே, ஒரு முக்கியமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் தான் சரி அப்படின்னு தெளிவாக முடிவெடுக்க முடியும். உங்கள் நிலைப்பாடு தவறு கிடையாது, உங்களோட கருத்து உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். இதுதான் இனி வரக்கூடிய நாட்களோட முதல் அதிர்ச்சி. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் எந்த தவறுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழும். அப்போ நீங்க சுயமரியாதையை காப்பாற்ற விரும்பினீங்க அப்படின்னா உறவு பாதிக்கப்படும். உறவை காப்பாற்ற நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட சுயமரியாதையை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இப்போ நான் தான் சரி அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய காலம் கிடையாது. ஏன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதே நபர் உங்களுக்கு எதிர்பாராத ஆதரவாக நிற்க போகிறாரு. இப்போ நீங்கள் அமைதியாக எடுத்த முடிவு அடுத்த வரக்கூடிய நாட்களில் பலன் தரும். இப்போ உங்களோட தாழ்மையை கற்றுக் கொடுக்குற விஷயம் சில நேரங்களில் தலையை குனிவது போல தோல்வி இல்லைங்க. அதாவது தலையை குனிகிறது தோல்வி கிடையாது, அது மாபெரும் வெற்றிக்கான முதல் படி. மேசம் அப்படின்னாலே அக்னிக்கு சமம். அதனால உங்களினுடைய மன ஆற்றல் அதிகமாக இருக்க போகுது. சின்ன தாமதத்தை கூட உங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது. மெதுவா செயல்படுறவங்களை பார்த்தாலே எரிச்சலா ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா கவனமா கேளுங்க, இது உங்களினுடைய பலவீனம் கிடையாது, இது உங்ககிட்ட இருக்கிற அதிகமான ஆற்றல். அந்த ஆற்றலை நீங்க சரியா பயன்படுத்தல அப்படின்னா அது உங்களுக்கு கோபமா வெளிப்படும். தமிழ் வாக்கிய பஞ்சாங்கத்தில்
ஜாதகத்தின்படி இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலத்தை சேர்க்கக்கூடிய காலகட்டம். இப்போ உங்க எதிர்வினைகளை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க செயல்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். கோபம் வந்த உடனே பதில் சொல்ல வேண்டாம், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அமைதி இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்க போகுது, அதை நினைவுல வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட வேகத்தை மெதுவா கட்டுப்படுத்த உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அந்த கட்டுப்பாடு மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வெற்றியா மாறும். கவனமா கேளுங்க. இப்ப இருக்கக்கூடிய உடனடி பணவரவு உங்களுக்கு அதிகமா இருக்காது. சில தொகைகள் தாமதமாகலாம், சில வாய்ப்புகள் தள்ளி போடப்படலாம். எதிர்பாராத உயர்வு உடனே வராம இருக்கலாம். இதனால மனசுல ஏமாற்றம் வரலாம். ஆனா இந்த வரக்கூடிய இனி நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு இனி உங்களோட வாழ்க்கையோட 2ஆம் கட்ட பாதையை மாற்ற போகுது. அவசரப்பட்டு வேலையை மாற்ற நினைக்காதீங்க, சோர்வாகி தொழிலை மூட நினைக்காதீங்க. இது விட்டுட்டு ஓடக்கூடிய காலம் கிடையாதுங்க, கவனிச்சு திட்டமிட வேண்டிய காலம். ஏன் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது இன்னும் 2-3 மாதம் கழிச்சு எதிர்பாராத பண ஓட்டம் உருவாக போகுது. அந்த வரவு இப்போ நீங்கள் காட்டிய பொறுமைக்கான பலன் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ வெற்றியை உங்களுக்கு தரலை அப்படின்னா, ஆனால் அந்த வெற்றிக்கான அடித்தளத்தை நிச்சயமாக உங்களால் போட முடியும். அடித்தளம் ஆழமாகவும் வலுவாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதன் மேலே நீங்கள் கோட்டையவே கட்டலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரால் சின்ன ஏமாற்றம் ஏற்படலாம். அவர் காதல் துணையாக இருக்கலாம், அல்லது நெருங்கிய நண்பராக இருக்கலாம், குடும்பத்தில் ஒருத்தராக கூட இருக்கலாம். அந்த நபர் கூறிய ஒரு வார்த்தை உங்களை பாதிச்சிருக்கலாம். அவர் எடுத்த ஒரு முடிவு உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும். அந்த நொடியில் ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழும். ஆனால் கவனமாக கேட்டுக்கோங்க, அது துரோகம் கிடையாதுங்க, அது உண்மை வெளிப்படக்கூடிய தருணம். இந்த காலகட்டத்தில் யார் தற்காலிகம், யார் நிரந்தரமாக நம்மளோட இருப்பாங்க அப்படிங்கிற தெளிவு மிகப்பெரிய அளவில் உங்களுக்குள்ள பிறக்கும். சிலர் தூரமாகலாம், சிலர் இன்னும் நெருக்கமாகலாம். அந்த நேரத்தில் உங்களோட நெஞ்சில் வலி இருக்கும். ஆனால் 2 மாதம் கழித்து அதே விஷயத்தை நினச்சி பார்க்கும்போது நீங்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளுக்குள்ள நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா தெளிவு தரக்கூடிய இழப்பு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவை விட ஒரு படி மேலே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை சுற்றறியும் உங்களினுடைய வாழ்க்கையிலையும் உண்மையானவர்களை மட்டும்தான் உங்களோட இந்த வாழ்க்கை வச்சிருக்கும். காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க போகுது. இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடங்க நினைப்பீங்க. ஆனால் அப்பேற்பட்ட அதிகமான ஆற்றலுக்கு சமநிலை இல்லை அப்படின்னா உடலில் சோர்வு உண்டாகும், உடல் சூடு அதிகரிக்கலாம், தலைவலி தோன்றலாம், தூக்கத்தில் குறைவு இருக்கலாம். இது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதனால் இப்போவே உங்களோட உடலை நீங்கள் புறக்கணிக்காதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. இரவு நேரத்தில் கடந்த காலத்தை பற்றி யோசித்து நேரத்தை கடக்காமல் உறங்க முயற்சி செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்க. உடலும் மனதும் தயாராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றியை தாங்க முடியுங்க. இப்போ உங்கள் உடலையும் மனசையும் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்காக தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத பொறுப்பு உங்களுக்கு தானாக வரும். அது வேலை தொடர்பானதாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு முடிவாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு நிலைப்பாடாக கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் அனைவரும் உங்களை நோக்கி பார்ப்பாங்க, இவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அந்த தருணம் சாதாரணமாக இருக்கிறது போல தோணலாம், ஆனால் அது முக்கியமான தருணம். அந்த நேரத்தில்
நீங்கள் அமைதியாக பின்வாங்கினீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து இன்னொருத்தர்கிட்ட போயிடும். ஒரு படி முன்னேறினீங்க அப்படின்னா அது உங்கள் மதிப்பை வந்து இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். பிரபஞ்சம் வந்து ஒரு தடவை தான் கதவை திறக்குங்க, திறந்த உடனே மேஷம்தான் முதல்ல நுழையணும். அதனால் உங்களை நீங்கள் எப்போவுமே தயார்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம்.